4 நாள் நடந்து இருக்கக்கூடிய போர்ல ட்ரம்ப்புக்கு பேக் ஃபயர் ஆயிருக்கு. ரிசா பக்லவி அப்படிங்கிற நபரை இப்போ புறக்கணிச்சு வேற ஒரு தலைவரை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னதற்கு பின்னாடி அவருடைய தோல்வி உறுதியாகுது. இன்னொரு புறம் துபாய் அப்படிங்கிற நாட்டில் இப்போ யூஎஸ் எம்பசி பத்தி எரியுது. வேற எங்கேயும் அட்டாக் நடக்கல. அதற்கு அப்படியே பேரலா கமினி அவர்களுடைய மரணம் தொடர்பான ஒரு முக்கியமான செய்தி. அந்த செய்தி, அவர் அமெரிக்காவால் கொலை செய்யப்படவில்லை, அவர் மருத்துவமனையில் இயற்கையான மரணம் அடைந்தார் அப்படிங்கிற செய்தி ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த செய்தியை வெளியிட்டது யாருங்கிறத நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். பிரான்ஸ் கப்பலை அனுப்பி இப்போ சைப்ரஸுக்கு ஆதரவாக தனது குரலை எழுப்பியிருக்கு ஈரானுக்கு எதிராக. இன்னொரு புறம் டைரக்டாக ஒரு அட்டாக் அப்படிங்கிறது 3 முக்கியமான நபர்கள் கூடியிருக்கக்கூடிய ஈரானுடைய ஒரு கட்டடத்தில் நடந்திருக்கு. பதிலுக்கு இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு இருக்கக்கூடிய இடம் எங்களுக்கு தெரியும், தட்டி தூக்குவோம் அப்படிங்கிற மிரட்டலும் பதிவாயிருக்கு. ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் ஒரே வீடியோவில் இருந்தால் என்ன பண்ணுறது? டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா? கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா? சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா? டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7299079991. ஈராக்கினுடைய எர்பில் அப்படின்னு ஒரு பகுதி, அங்கேதான் யூஎஸ்னுடைய மிக முக்கியமான ஏர்பேஸ் இருக்கு. இன்னொரு புறம் சுலைமானியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி. இந்த 2 பகுதிகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த குர்திஷ் அப்படிங்கிற படையினர். அவங்க துருக்கிக்கு எதிராக செயல்படக்கூடிய குர்திஸ்தான் அப்படிங்கிற நாட்டுக்கு உருவாகணும்னு ஆசைப்படக்கூடியவங்க. அவங்கள்ட்ட ட்ரம்ப் கேட்டுக்கிட்டதன் பேரில் ஈரான் மேலே இப்போ அட்டாக்கை நடக்க தொடங்கியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, குர்திஸ்தான் சுதந்திர கட்சி அப்படிங்கிற அந்த கட்சிக்கு எதிராக இப்போ ஈரான் தனது வான்வெளியில் அட்டாக்கை நடத்திக்கிட்டு இருக்கு ஈராக்கினுடைய பகுதிகளில். இதனால் துருக்கி ஸ்தம்பிச்சு போய் நிற்கிது, நம்ம மேலே எதுவும் அட்டாக் விழுந்துருமோ அப்படின்னு. இன்னொரு புறம் ஈராக்கினுடைய பிரைம் மினிஸ்டர் இதை பற்றி எதுவுமே பேசாமல் இருப்பது ஆச்சரியத்திலும் ஆச்சரியமே. பெஜஸ்கியான் ப்ளஸ் இப்போ இடைக்கால தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்ல ஃபராஃபி, அவர் இன்னொரு முக்கியமான ஒரு பாதுகாப்பு துறையில் இருக்கக்கூடிய அதிகாரி, தலைமை நீதிபதி, ஈரானுடைய தலைமை நீதிபதி, இவங்க எல்லாம் கூடி கமினி அவர்களுக்கு பிறகு புதிதாக ஒரு மதகுருவை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துறதுக்கு ஒரு கட்டடத்துக்குள்ளே உட்காந்துருக்காங்க. அந்த கட்டடத்தில் இஸ்ரேல்காரங்க பாம்பு போட்டு அட்டாக் பண்ணிடுறாங்க. இதில் பெஜஸ்கியான் அவர்களுடைய உயிர். அதாவது ஈரானுடைய பிரசிடென்ட். இன்னொரு புறம் யார்? புதிதாக இடைக்கால உச்ச தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அராபி, ஈரானுடைய தலைமை நீதிபதி. இவங்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கட்டடத்தில் அட்டாக் நடந்திருக்கு. இதில் இந்த 3 பேருக்கும் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டதா அப்படிங்கிறது தொடர்பான இன்ஃபர்மேஷன் இன்னும் ஈரான் சைட்லேருந்து கன்ஃபார்ம் ஆகலை. பட் அவங்க இருந்த பில்டிங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இடத்துல அட்டாக் நடத்தப்பட்டதாக ஒரு வீடியோ காட்சி சிக்கியிருக்கு. அதை பார்த்துட்டு வாங்க. ட்ரம்ப் அவர்கள் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தார். அதில் மெர்ஸ் அவர்கள்லாம் உட்காந்துருக்க. யார்? ஜெர்மனியினுடைய மெர்ஸ். அப்போது அவர்கிட்ட பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்குறாங்க, நெதன்யாகுவினுடைய அழுத்தத்தின் காரணமாக தான் இந்த போரை நடத்துறீங்களா அப்படின்னு. இல்லையே அப்படிலாம் ஒன்று சொல்லலையே. ஏங்க, முந்த நாள் ஒரு மாதிரி நீங்கள் சொன்னீங்க, மார்க் ரூபி என்ன சொல்கிறாரு அப்படின்னா இஸ்ரேலுக்காக இந்த போரை நடத்துகிறோங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு போயிட்டாரு, இதில் எது உண்மை அப்படின்னு. இல்லை நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் செய்தியாக போட்டுக்கோங்க அப்படின்ட்டார். இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, ஸ்பெயினுக்கான நான் ட்ரேட் எல்லாத்தையும் கட் பண்ணுறேன், ஏன்னா ஸ்பெயின் எங்களுக்கு சாதகமாக இல்லை ஈரான் போரில். அவங்க எங்களுடைய
ஆயுதங்கள் எல்லாத்தையும் ஸ்பெயினில் கொண்டு போய் இறக்குறதுக்கோ இல்லை அங்கேருந்து கப்பல் வழியாக ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறதுக்கோ உதவி செய்ய மாட்டேன்ட்டாங்க. ஸோ ஸ்பெயினுடைய பிரைம் மினிஸ்டர் பெட்ரோவினுடைய நடவடிக்கை எனக்கு பிடிக்கல, அதனால அமெரிக்காவுக்கும் ஸ்பெயினுக்கும் இடையில நடக்கக்கூடிய அந்த ட்ரேடு வர்த்தகம் எல்லாமே கேன்சல் செய்வேன் அப்படின்னு சொல்கிறார். உன்னால் இந்த ஆணியை தான் பிடுங்க முடியுமே தவிர வேறு எந்த ஆணியும் பிடுங்க முடியாது அப்படின்னு தான் நெட்டிசன்களுடைய வாய்ஸாக நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஃபார்மர் கமாண்டர் யாரோடது? ஐஆர்ஜிசியோடது. அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்கிறாங்க. நெதன்யாகு நாங்கள் நடத்திய முதல் தாக்குதலில் வேணால் தப்பிச்சிருக்கலாம், ஆனால் இப்போ அவர் எங்கே இருக்காரு, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷனை நாங்கள் திரட்டி வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அவர் சேஃபாக இருக்காருன்னு மட்டும் அவரை நினைக்க சொல்லாதீங்க, அவர் அன்சேஃப் தான். எப்போ நாங்கள் அவரை முடிக்கணும்னு நினைக்கிறோமோ அப்போ முடிச்சிருவோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காரு. ஏன்னா ஏயா என்னை எதுக்கே இழுக்கிறீங்க அப்படிங்கிற அளவிற்கு தான் நெதன்யாகுவினுடைய மைண்ட் வாய்ஸ். ப்ராப்ளம் வந்து ட்ரம்ப்பு, அது மட்டும் இல்லை நான் ஒரு இனப்படுகொலையாளன் தான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற அளவிற்கு தான் நெதன்யாகுவினுடைய மனநிலை கூட இருக்குது. எது எப்படியோ ஏகப்பட்ட நோய்வாய்ப்பட்டு இப்போ தான் அவர் வந்து சிம்மக்குரலோன் அப்படிங்கிற பேர்லாம் நம்மளால் அழைக்கப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்டவரை டார்கெட் பண்ணி இப்போது ஈரான் வந்து தட்டி தூக்குறதுக்கான எல்லா பிளானையுமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதில் ஒரு பிளான் மிஸ் ஆகிருக்கு, அடுத்த பிளானு மிஸ்ஸே ஆகாது, இந்த தடவை மிஸ் ஆகாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு சம்பவத்துக்கு இப்போ ஈரான் ரெடி ஆகிட்டு இருக்காங்கங்கிறது மட்டும் புரியுது இந்த செய்தியை வச்சு. அப்துல் மஜீத் ஹக்கீம் இவர் யாருன்னா ஈரானுக்கான இந்தியாவோட ரெப்ரசன்டேட்டிவ். அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று என்டிடிவிக்கு இன்டர்வியூவாக கொடுத்துருக்கார். அதில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம்தான் ஷாக்லையும் ஷாக். அதாவது கமினி அவர்கள் சாதாரணமாக தன்னுடைய அலுவல் வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் அமெரிக்கா காம்பவுண்டில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து அந்த அட்டாக்கை நடத்துகிறாங்க. இதில் கமினி அவர்கள் மரணத்தை தழுவினார், வீர மரணம் அடைந்தார் அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு ஏஐ ஃபோட்டோ வந்தது, அது பொய்யான ஃபோட்டோ அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணணும். இப்போது அடுத்த கட்டமாக ஒரு செய்தி ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. இது என்டிடிவியினுடைய ரிப்போர்ட்டர், இப்போ நான் சொன்னேன்ல இந்தியாவுடைய ஈரானுக்கான ரெப்ரசன்டேட்டிவ் கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுக்கிறார். அப்போது அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார். கமினி அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார், ரெகுலர் செக்கப்பில் இருந்தார். யதார்த்தமாக நாங்கள் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தோம், அங்கே அவருடைய உடல்நிலை அப்படிங்கிறது ரொம்ப மோசமாயிடுச்சு. கமினி அவர்கள் இறந்தது மருத்துவமனையில் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு இன்ஃபர்மேஷனை போகிற போக்கில் சொல்லிட்டார். இவர் சொன்ன உடனே அந்த நியூஸ் ரொம்ப பெரிய அளவில் இப்போ ஷாக்காக இருக்குது. இதை என்டிடிவிக்கு அப்புறம் பிரசாத் சிக்னேச்சர் தான் சொல்லுதுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். ஏர்பஸ் A319 இது வந்து ஒரு சிவிலியன் ஏர்பஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து சுக்குநூறாக உடஞ்சு கிடக்குது. ஆக்சுவலி ஈரானுடைய டெக்ரானில் இருக்கக்கூடிய மொக்ராபாத் அப்படிங்கிற ஒரு விமான நிலையம், அந்த விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய ஈரானுக்கு சொந்தமான அந்த விமானத்தில் தான் ஒரு பெரிய அட்டாக்கை நடத்தியிருக்காங்க. அது சுக்குநூறாக உடஞ்சிருச்சு. ஏற்கனவே 11 கப்பலை வேற டேமேஜ் பண்ணி அதையும் மூழ்கடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அமெரிக்கா. இப்போது ஈரானுக்கு இன்னொரு இழப்பு அப்படிங்கிறது தான் சொல்லணும். பொருள் ரீதியாக ஈரானுக்கு நட்டமாகிறது அவங்களுக்கான அந்த எப்படி சொல்கிறது, அவங்களுடைய அந்த ஒரு டாலருக்கு நிகராக ரியாலுடைய மதிப்பு லட்சத்தை தாண்டிருச்சுல்ல. அப்போ பொருளாதார மந்தநிலை உள்ளிட்ட ஏகப்பட்ட சிக்கலில் அவங்க சிக்கி தவிக்கும் போது இந்த மாதிரி எக்யூப்மெண்ட் ரிலேட்டடான லாஸும் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். 4 நாள் போர் நடந்திருக்குல்ல, அதற்கு பிறகு ஈரானுடைய நிலை என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒரு விஷுவல் ஒன்று கிடச்சிருந்தது. அதை நான் மட்டும் பார்க்காம என்னுடைய சப்ஸ்கிரைபர்களும் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் ப்ளே பண்ணுறேன். இஸ்ரேலுடைய நிலை அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, காசாவினுடைய கட்டடங்கள்லாம் உடஞ்சி சிதறி கிடக்குல்ல, அந்த விஷுவலையும் அப்படியே பேரலாக வந்து அந்த ஃபோட்டோவை ஒரு கண்ணாடி மாதிரி இன்னொரு பக்கம் வச்சு இஸ்ரேல் எழுதிக்கோங்க. அதுதான் இஸ்ரேலுடைய நிலைமை, ரைட்டா? எந்த காசாவை நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சி கட்டடங்களை பூரா இடித்து அங்கே இருக்கக்கூடிய கதவுகளில் இருக்கக்கூடிய சாவிகள் மட்டும் நீ வச்சுக்கோன்னு சொல்லி கதவுகளை பூரா உடச்சி அந்த மக்களை வந்து துன்புறுத்தி ஆலிவ் மரங்களை எல்லாம் அழித்து தண்ணி கூட கிடைக்காம, நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு அந்த மருந்து கூட கிடைக்காம படாப்படுத்தி சின்னாபின்னமாக்குனாங்களோ அதே நிலை தான் இப்போ இஸ்ரேலுக்கு. ட்ரம்ப் மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்காரு. ரஸா பக்லவி அப்படிங்கிற நபரை நான் சாய்ஸாக எடுத்துக்கல அடுத்த தலைவராக, அதனால் ஈரானில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு நபரை தான் நான் தேர்ந்தெடுக்க விரும்புகிறேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. யோ, உன்ட்ட யாரையா கேட்டது? இப்போதைக்கு நீ இறங்கி தான் வந்திருக்கிறது இந்த செய்தியை பார்க்கும்போது புரியுது. அதாவது என்னென்னா, ரஸா பக்லவி என்னுடைய சாய்ஸ் கிடையாது அப்படின்னு ஈரான் மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்கிறாராம், ரைட்டா? அப்போ இம்புட்டு நாள் வந்து நீ அவரை தானே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருந்த, இப்போ ஏன் வேணாங்கிற அப்படின்னு கேட்கும்போது ஈரான் வந்து பேச்சுவார்த்தைக்கு வருவாங்கன்னு பார்த்தாரு, வரலை.
சரி நம்மளாவது இறங்கி போவோம், இந்த வழியில் இறங்கி போனால் தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேஞ்சுக்கு இப்படி போயிடுவோம் அப்படின்னு சொல்லி பேச்சு கொடுத்துருக்காரு. நீ கத்தியை கீழே போட்டாலும் சரி, இல்லை தலப்பாக்க கட்டினாலும் சரி, நாங்கள் போகிற நிறுத்த மாட்டோம்னு ஈரான் சொல்லிட்டாங்க. ஈரானிய ட்ரோன் ஒன்று துபாயில் ஒரு பெரிய அட்டாக் நடத்தி முடிச்சிருக்காங்க. துபாயில் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிங்கிறது சேஃபாக தான் இருக்குது. பட் யுஏஇ சைட்லேருந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் கரெக்டாக யுஎஸ்னுடைய ஒரு கான்சுலேட் மேலே தான் ஒரு அட்டாக் நடத்தி முடிச்சிருக்காங்க. அதில் தீப்பற்றி எரியக்கூடிய காட்சிகள்லாம் பார்க்க முடியுது. பெரிய அளவிலான சேதாரங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பாகிஸ்தானுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி சைட்லேருந்து வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்பு அப்படிங்கிறது சவுதி அரேபியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் டிஃபென்ஸ் ரிலேட்டடான ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாக இருக்குங்கிறாங்க. இது தொடர்பாக நேற்றைய தினமே பாகிஸ்தானிலிருந்து உளவு தகவல்களும் பாகிஸ்தானிலிருந்து மிக முக்கியமான ஆயுதங்களும் கப்பல் வழியாகவும் விமானங்கள் மூலியமாகவும் சவுதி அரேபியாவுக்கு போயிடுச்சு அப்படிங்கிற செய்தியை நம்ம தான் ஃபஸ்ட்டு சொன்னோம். இப்போது மற்ற சேட்டலைட் சேனல்கள்லாம் டிஃபென்ஸ் ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்குன்னு செய்தி போடுறாங்க. அவங்களுக்கு நமக்கு எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம செய்தியை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஃப்ரான்ஸ் இந்த போரில் என்டர் ஆகிடுச்சு. ஆக்சுவலி E3 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஜெர்மனியும் இந்த பக்கம் ஃப்ரான்ஸு, அந்த பக்கம் இங்கிலாந்து, இவங்கெல்லாம் சேர்ந்து தான் E3 அப்படிங்கிற நாடு, 3 நாடு. இதில் இங்கிலாந்து ட்ரம்போட சண்டை போட்டு விலகிட்டாங்கிறதையும் பிரேக் பண்ணியிருந்தோம் நம்ம. ஜெர்மனியினுடைய மெர்ஸ் அவர்கிட்ட ஆயுதங்கள் இருக்குது, இருந்தாலும் ஜெர்மனியினுடைய ஜிடிபி படுத்துருச்சு, அதனால் அவரால் உதவி செய்ய முடியாது. இருந்தாலும் நெதன்யாகுவினுடைய உயிருக்கு மட்டும் அவர் கேரண்டி கொடுத்துருக்காரு. எப்படியோ நான் ஒரு ஃப்ளைட் வச்சு நெதன்யாகு கூப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறத ட்ரம்ப்கிட்ட போய் இப்போது ஓவல் ஆஃபீஸில் வச்சு பேசியிருக்காரு. இது நேற்று இரவு நடந்தது. இப்போது ஃப்ரான்ஸ் என்ன பண்ணுறாங்க, சைப்ரஸ் நாட்டுக்கு தன்னுடைய போர்க்கப்பலை அனுப்புகிறாங்க. இந்த போர்க்கப்பல் அதிவிரைவாக சைப்ரஸ் நாட்டுக்கு போய் அங்கே இருந்து ஈரான் மேலே அட்டாக் நடத்துறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. ஃப்ரான்ஸினுடைய அதிபர் இம்மானுவேல் மேக்ரானுக்கு 2027 போஸ்டிங் முடியுது. ஸோ ஃப்ரான்ஸில் எலெக்ஷன் இல்லாமல் அடுத்த கட்டமாக தானே அதிபராக வருவதற்கான எல்லா வாய்ப்புகளையும் உருவாக்குறதுக்கு அவர் ட்ரம்ப் மூலிமா ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கார். ஜெனரல் மசீத் இப்னு அல் ரஸா அப்படிங்கிற நபர் தான் இப்போது பாதுகாப்புத்துறை அமைச்சராக ஈரானில் போஸ்டிங் போட்டிருக்காங்க. ஏற்கனவே பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த நபர் பார்த்தீங்கன்னா ஒரு போட் ஆக்சிடெண்ட்டில், அதாவது 11 கப்பல் இருந்தது இல்லை, 11 கப்பல் மூழ்கடிக்கும் போது அதில் ஒரு போட்டில் பயணித்த கப்பல் போயிட்டுருக்கும், பின்னாடியே பார்த்தீங்கன்னா போட் பாதுகாப்பும் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஈரானுடைய மிக முக்கியமான அதிகாரி ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லியிருந்தோம். இப்போ அவருக்கு ஆல்டர்னேட்டாக ஒரு நபரை நியமிச்சிருக்காங்க. அவரை தான் நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்துட்ருக்கீங்க. ஒரே நேரத்தில் 400 மிசைல்ஸ் ஈரான் ஏவிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ICBM டெஸ்ட்டையும் செஞ்சு பார்த்துருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் வெளியாயிருக்கு. நியூக்ளியர் டெஸ்ட்டு ஈரான் செய்யலை அப்படிங்கிறது தொடர்பான விஷயங்களை இப்போது ரஷ்யாவினுடைய லாவ்ரோவ் அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஒரே நேரத்தில் 400 மிசைலா, சூப்பரில் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியது இருக்குது. எது எப்படியோ கொத்தாக ஆயுதங்கள் அனுப்பி இப்போது இஸ்ரேலையும் அமெரிக்காவும் திணறடித்து வருகிறது ஈரான் அப்படிங்கிறதா செய்தி. பதிலுக்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரான் மேலையும் ஏகப்பட்ட சேதங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய E3 நாடுகளில் ஃப்ரான்ஸ் மட்டும் முனைப்பு காட்டுது. இங்கிலாண்டும் ஜெர்மனியினுடைய மெர்ஸும் பின்வாங்கிட்டாங்க அப்படிங்கிற தகவல் ரிலீஸ் ஆயிருக்கு. சைனா உதவி செஞ்சாலும் அமெரிக்காவினுடைய ஆயுதங்களோடு போட்டி போடக்கூடிய அளவிற்கு அவர்கள் வல்லமை படைத்தவர்களாக இல்லையோ அப்படிங்கிற சந்தேகம். கொடுத்தனுச்ச ஆயுதங்கள் தீபாவளி பட்டாசு மாதிரி நமத்து போனதாக இருக்குது. பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக பிரசாத் சிக்னேச்சரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி. தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமாக கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7299079991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.